ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் குடும்பஸ்தன்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண வைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறோம்க்கா அது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். குடும்பஸ்தன் இந்த படத்தை ராஜேஸ்வர் காளிசாமி எழுதியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மணிகண்டன், சான்வி மேகனா, குரு சோமசுந்தரம் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் மணிகண்டன் லவ் பண்ணி ஹீரோயினை பேரண்ட் சம்மந்தம் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஹீரோ வீட்டில் ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் மணிகண்டன் மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு. அவரோட ஏர்னிங்ஸ் வச்சு தான் டோட்டல் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலாக நிறைய கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறார் மணிகண்டன். அவங்க மணிகண்டனோட அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு ஆன்மீக சுற்றுலா போகணும், 50,000 பணம் கேட்குறாங்க. மணிகண்டனோட அப்பா வந்து வீடு பழசாச்சு ரெனோவேட் பண்ணுங்கிறாரு. மணிகண்டனோட ஒய்ஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு லேப்டாப் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் மணிகண்டனுக்கு வேலை போயிடுது. வேலை போன விஷயம் தெரிஞ்சாக்க வீட்டில் பிரச்சனையாயிடுன்னு சொல்லிட்டு வீட்டு செலவெல்லாம் சமாளிக்கணுங்கிறதுக்காக ஆன்லைனில் லோன் வாங்குறாரு, வட்டிக்கு பணம் வாங்குறாரு. அதெல்லாம் கட்ட முடியாமல் ரொம்ப திணறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் வேலை போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 35 மினிட்ஸ் வருது. படம் ஒரு லென்த்தான படம் தான். ஆனால் வந்து ஒர்த் டு வாட்ச்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி மேன் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கும்போது வீட்டில் உள்ள கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாமல் திணறாங்க. அதே அந்த வேலை இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி மேன் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக காமெடியாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து யூடியூப் காமெடியன்ஸ்லாம் விட்டு நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட காமெடியெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து மணிகண்டன் வந்து சீரியஸாக தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மணிகண்டன் வந்து குட் நைட் ஆக்ட் பண்ணார். ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. நல்லா ஓடுனுச்சு. அடுத்து லவ்வர் நடிச்சார். அந்த படமும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து குடும்பஸ்தன். இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மணிகண்டன் வந்து ஒரு ஃபேமிலி மேன், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவர். நிறைய கமிட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எப்படி எப்படிலாம் இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சான்வி மேகனா ஹீரோவுக்கு ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து குரு சோமசுந்தரம் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தாருலேக்கா, அவரோட கேரக்டர் பேசக்கூடிய ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் அவரோட ரோலை வந்து ரொம்ப டீசெண்டாக சூப்பராக பண்ணிட்டாரு. மணிகண்டனுக்கு தன்னோட மச்சான் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனால் ஒரு குரு சோமசுந்தரத்துக்கு மணிகண்டன் எப்படியாவது மட்டம் தட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள கிளாஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். படம் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினுக்கு ப்ரெக்னென்ட் வெளியே வந்துடும். அப்போ வந்து காரில் போகும்போது காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த காமெடிக்கெல்லாம் எல்லாருமே தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு காமெடி. ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் தியேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். ரொம்பவே சூப்பரான படம். போய் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 35 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு அபோவ் ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.